இன்னைக்கு நம்ம கையில சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது எஸ்ஐபி பத்தின ஒரு ஆய்வறிக்கை இருக்கு. அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, எஸ்ஐபி இப்ப ரொம்ப பிரபலம் இல்லையா? நிச்சயமா. இந்த ஆய்வு ஆகஸ்ட் 1996ல இருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்குமான ரொம்ப நீண்ட கால டேட்டாவை, அதாவது பிஎஸ்சி சென்செக்ஸ், டிஆர்ஐ, நிஃப்டி மாதிரி குறியீடுகளை வச்சு பார்த்திருக்கு. எதுக்குன்னா, இந்த எஸ்ஐபி பத்தி நமக்கு இருக்கிற சில பொதுவான கேள்விகளுக்கு இதுல பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். நம்மளோட நோக்கம் நீங்க ஒரு தகவல் அறிந்த முடிவு எடுக்கிறதுக்கு உதவுறது தான். ஆனா இங்க சொல்ற கணக்கு வழக்கெல்லாம் ஒரு தோராயம் தான், கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ரொம்ப முக்கியம். போன காலத்துல நல்லா பண்ணுச்சுங்கிறதுக்காக இனிமேலும் பண்ணுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இது முதலீட்டு ஆலோசனையும் இல்ல. முதலீட்டாளர் மனசுல நிறைய கேள்வி இருக்குமே எஸ்ஐபி பத்தி. நிச்சயமா. முதல் கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி. எஸ்ஐபிக்கு எவ்வளவு காலம் முதலீடு செய்யறது நல்லது? ஆமா, எவ்வளவு வருஷம்? ஆய்வு ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க எவ்வளவு நீண்ட காலம், அதாவது உங்க முதலீட்டு காலம் அதிகரிக்க அதிகரிக்க நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது. அதுக்கு காரணம் நீண்ட காலத்துல சந்தையோட ஏற்றம் இறக்கும், அதாவது வாலட்டிலிட்டி அது கணிசமா குறையுது. உதாரணமா பிஎஸ்சி சென்செக்ஸ் டிஆர்ஐ டேட்டாவை பாத்தீங்கன்னா 3 வருஷம் நீங்க எஸ்ஐபி பண்ணியிருந்தா நெகட்டிவ் ரிட்டர்ன், அதாவது நஷ்டம் வர 12% சான்ஸ் இருக்கு. -24.6% வரைக்கும் கூட போயிருக்கு பாருங்க. அடேங்கப்பா. ஆனா அதே இது 15 வருஷத்துக்கு நீங்க முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா மினிமம் ரிட்டர்னே 7.3% தான். அதாவது நஷ்டமே வரல, 100% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். 15 வருஷத்துல நஷ்டமே இல்லையா? ஆமா, சொல்லப்போனா 8 வருஷத்துக்கு மேல நீங்க முதலீடு செஞ்சாலே கிட்டத்தட்ட நஷ்டம் வர வாய்ப்பே இல்லைன்னு இந்த டேட்டா சொல்லுது. அப்போ நீண்ட கால பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெரியுது. சரி, அடுத்த கேள்வி. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் நிறைய பேருக்கு. எஸ்ஐபியை மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது ஆரம்பிக்கிறதா இல்லனா மார்க்கெட் விழுந்திருக்கும் போது ஆரம்பிக்கிறதா? இது பெரிய கேள்வி. ஏன்னா மார்க்கெட் உச்சம் எது, வீழ்ச்சி எதுன்னு யாராலையும் சரியா கணிக்கவே முடியாது இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த ஆய்வுல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க. என்னது? கிட்டத்தட்ட 28 வருஷ டேட்டாவை பார்க்கும்போது சந்தை உச்சத்துல எஸ்ஐபி ஆரம்பிச்சவங்களோட ஃபைனல் வேல்யூ, அதாவது ரூபாய் மதிப்புல வீழ்ச்சியில ஆரம்பிச்சவங்களை விட அதிகமா இருந்திருக்கு. ஆமா, எது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா டேட்டா அதுதான் சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி 2008ல மார்க்கெட் உச்சத்துல இருந்தப்போ மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பிச்ச ஒருத்தர் ஆகஸ்ட் 2025ல பாத்தீங்கன்னா 75.23 லட்சம் ரூபாய் எடுத்திருப்பாரு. ஓகே. அதே இது மார்ச் 2009ல சந்தை பயங்கரமா விழுந்தப்போ ஆரம்பிச்சவர் 64.44 லட்சம் தான் எடுத்திருப்பாரு. அட, ஆனா ரிட்டர்ன் சதவீதம் XAIR அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். உச்சத்துல ஆரம்பிச்சவரோட XAIR 12.96%, வீழ்ச்சியில் ஆரம்பிச்சவரோட XAIR கொஞ்சம் அதிகமா 13.05% இருக்கு. ஆனா மொத்த மதிப்பு கம்மியா இருக்கே, எப்படி? ஏன்னா வீழ்ச்சியில் ஆரம்பிச்சவர் முதலீடு செய்யவே லேட் பண்ணிட்டார். அவர் முதலீடு செய்த கால அளவு குறைவு. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தாமதமா ஆரம்பிக்கிறதோட இழப்பு, காஸ்ட் ஆஃப் டிலேன்னு சொல்வாங்களே, அது நீண்ட காலத்துல ரொம்ப அதிகம். அப்போ சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அதிலிருந்து அடுத்த கேள்வி வருது. மாசம் இன்வெஸ்ட் பண்றோம். அப்போ அந்த மாசத்திலேயே மார்க்கெட்டை பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு, இன்னைக்கு போடலாம், இன்னைக்கு ஏறி இருக்கு, வேண்டாம்னு நேரம் பார்த்து முதலீடு செய்யலாமா? சரியான நேரத்தை கணிக்கிறது சாத்தியமே இல்ல. அதுக்காக காத்திருந்து முதலீடு செய்யாம இருக்கிறது தான் உண்மையில பெரிய நஷ்டம். வாய்ப்புகளை இழந்துடுவோம். அப்போ எது முக்கியம்? நீங்க எவ்வளோ காலம் சந்தையில இருக்கீங்க, அதாவது டைம் இன் த மார்க்கெட், அதுதான் முக்கியம். நீங்க சந்தையை எப்ப சரியா கணிக்கிறீங்க, அதாவது டைமிங் த மார்க்கெட் இல்ல. முதலீடு செய்யாம இருக்கிறத விட எப்படியோ முதலீடு செஞ்சு உள்ள இருக்கிறது தான் நல்லது. ஓகே, சரி. அடுத்ததா ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. மாசத்தோட எந்த தேதியில எஸ்ஐபி பண்றது நல்லது? 1ஆம் தேதியா, 10ஆம் தேதியா, கடைசி தேதியா? இத பத்தி கவலையே பட வேண்டான்னு ஆய்வு சொல்லுது. அப்படியா? ஆமா, கடந்த 28 வருஷ டேட்டாவை அலசி பார்த்ததுல நீங்க மாசத்தோட எந்த தேதியில எஸ்ஐபி செஞ்சிருந்தாலும் சரி, 10 வருஷ சராசரி வருமானத்துல பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு வருது சராசரியா? எல்லாமே கிட்டத்தட்ட 14.2% XAIR தான் காட்டுது. 1ஆம் தேதியும் சரி, 28ஆம் தேதியும் சரி, பெருசா வித்தியாசம் இல்ல. அப்போ எது பெஸ்ட் தேதி? ரொம்ப சிம்பிள். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எப்போ பணம் இருக்கோ, அதாவது சம்பளம் வர நாள்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு எஸ்ஐபி போற மாதிரி செட் பண்றதுதான் நடைமுறைக்கு வசதி. தேதிக்காக அலட்டிக்க வேண்டாம். சரி, தேதி முக்கியம் இல்ல. அப்போ முதலீடு செய்யற முறை, சிலர் டெய்லி எஸ்ஐபி பண்றாங்க, சிலர் வாரம் ஒரு முறை, சிலர் மாசம் ஒரு முறை. இதுல எது நல்லது?
நீண்ட காலத்துல பார்க்கும்போது இதுலயும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் ஆய்வு சொல்லுது. உங்க மொத்த முதலீட்டு தொகை ஒண்ணா இருந்தா போதும். அப்படியா? டெய்லி பண்ணா இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் ஆகும்னு நினைச்சேன். டேட்டா என்ன சொல்லுதுன்னா டெய்லி எஸ்ஐபி 14.20% XIR, வாராந்திர எஸ்ஐபி 14.20% XIR, மாதாந்திர எஸ்ஐபி 14.19% XIR. வித்தியாசம் பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓஹோ. அதனால உங்களுக்கு எது வசதியோ, எது உங்களால தொடர்ந்து பண்ண முடியுமோ அந்த முறையை தேர்ந்தெடுத்துக்கணும். முக்கியம் சீரா முதலீடு பண்றதும் நீண்ட காலத்துக்கு பண்றதும் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்மள கொண்டு வருது. நிறைய பேர் மார்க்கெட் சரியும் போது பயந்துருவாங்க இல்லையா? ஐயோ மார்க்கெட் இறங்குதேன்னு எஸ்ஐபியை நிறுத்திடலாமான்னு யோசிப்பாங்க. அப்படி செய்யலாமா? அது ஒரு பெரிய தப்பு. பொதுவா எல்லாரும் செய்யற தப்பு அது. வரலாறு என்ன காட்டுது தெரியுமா? முதல் 5 வருஷத்துல ரொம்ப கம்மியா வருமானம் கொடுத்த எஸ்ஐபிகள் கூட நீங்க 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கு. எப்படி? ஏன்னா மார்க்கெட் இறக்கத்துல இருக்கும்போது நீங்க அதே எஸ்ஐபி தொகைக்கு அதிக யூனிட்ஸும் வாங்குவீங்க. விலை குறைவா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. இது நீண்ட காலத்துல உங்க சராசரி வாங்கின விலைய குறைக்கும். அப்போ மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். ஓ, அப்போ இறக்கம் ஒரு வாய்ப்பு மாதிரி. நிச்சயமா. சந்தை இறக்கங்கிறது பயந்து நிறுத்த வேண்டிய நேரம் இல்ல, தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு மெதுவான தொடக்கம், ஒரு நல்ல தொடக்கம்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்துல. சரி, தொடர்ந்து முதலீடு செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த எஸ்ஐபி டாப் அப்னு சொல்றாங்களே, அதாவது வருஷா வருஷம் கொஞ்சம் தொகையை ஏத்தி முதலீடு பண்றது, அது யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? இது 2 பேருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒன்னு, உங்க வருமானம் எதிர்காலத்துல ஏறும்னு நீங்க எதிர்பார்த்தா. ஓகே, சம்பள உயர்வு மாதிரி. ஆமா. இல்லேனா இப்போ இருக்கிற சில செலவுகள் எதிர்காலத்துல குறையும்னு நீங்க நினைச்சா. உதாரணமா ஒரு லோன் முடிய போகுதுன்னா. சரி. இந்த டாப் அப் பண்றதுனால உங்க நிதி இலக்குகளை நீங்க இன்னும் சீக்கிரமா அடைய முடியும். அப்புறம் சின்ன தொகையில ஆரம்பிச்சு படிப்படியா அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வழி. முதலீட்டு ஒழுக்கத்தையும் இது மேம்படுத்தும். டாப் அப் பண்ணா ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குமா? ஆய்வு அதான் சொல்லுது. சாதாரணமா ஒரே தொகையை எஸ்ஐபி பண்றதை விட ஒவ்வொரு வருஷமும் ஒரு நிலையான தொகையோ ஃபிக்ஸ்டு டாப் அப் இல்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதமோ வேரியபிள் டாப் அப் நீங்க ஏத்தி முதலீடு செஞ்சா நீண்ட காலத்துல கணிசமா அதிக செல்வம் சேரும்னு காட்டுது. அருமை. சரி, கடைசி கேள்வி. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒவ்வொரு வருஷம் எந்த இண்டெக்ஸ், அதாவது குறியீடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்ஐபியை மாத்திக்கிட்டே இருக்கலாமா? இந்த வருஷம் மிட் கேப் நல்லா பண்ணுச்சுன்னா அதுல, அடுத்த வருஷம் லார்ஜ் கேப்னா அதுக்கு, இப்படி. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான ஐடியா மாதிரி தோணும். ஆனா ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இது நல்ல ஐடியா இல்ல. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டை தேர்ந்தெடுத்து, உதாரணத்துக்கு மிட் கேப்னு வச்சுப்போமே, அதுலயே தொடர்ந்து எஸ்ஐபி பண்றது தான் ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் எது பெஸ்ட்டோ அதுக்கு மாறுறதை விட அதிக வருமானத்தை கொடுத்துருக்கு. அப்படியா சொல்றாங்க? ஆமா, அவங்க சில கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. இப்படி அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறது ஒன்னு உங்க XIR-ஐ குறைக்குது, ரெண்டாவது தேவையில்லாத மன அழுத்தம், அப்புறம் இந்த வாங்குறத விக்கிறதுக்கான செலவுகள் இதெல்லாம் தான் அதிகமாகுதே தவிர பெருசா லாபம் இல்ல. அப்போ ஒரு பாதையில நிக்கிறது தான் நல்லது. ஆமா, ஒரு அசெட் கிளாஸ்லயோ இல்ல ஒரு கேட்டகரியிலயோ முடிவு பண்ணி அதுல நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இந்த ஆய்வுல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னா, முதலீட்டை சீக்கிரம் ஆரம்பிங்க, நீண்ட காலத்துக்கு அதுல நெல்லுங்க, உங்க நிதி இலக்குகள் என்னன்னு தெளிவா வச்சுக்கோங்க. கரெக்ட். எந்த தேதி, என்ன முறை எஸ்ஐபி, மார்க்கெட் ஏறுதா இறங்குதா இதையெல்லாம் பத்தி ரொம்ப கவலைப்படுறதை விட நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா. இந்த கூட்டு வளர்ச்சி காம்பவுண்டிங்கோட சக்தியை பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த சக்தி உங்களுக்காக வேலை செய்யணும்னா உங்க நீண்ட கால இலக்க நோக்கி இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன ஆனா தொடர்ச்சியான முதலீட்டு அடி எதுவா இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான சிந்தனை. இறுதியா நாங்க திரும்பவும் ஞாபகப்படுத்துறோம், இது நிதி ஆலோசனை கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தகுதியான நிதி ஆலோசகரை அணுகுவது ரொம்ப அவசியம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.